சண்டைக்கு தான் போர்னு தீர்மானம் ஆயிடுத்து. இப்போ தூது பேசின சஞ்சயன் புறப்படணும். அர்ஜுனனை பார்க்கணும்னா இல்ல, அறையில கிருஷ்ணனோட ஒரு முக்கியமான சந்திப்புல அர்ஜுனன் இருக்கிறான், இப்போது சந்திக்க முடியாதுன்னா. சஞ்சயன் சொன்னா அது மரியாதை கிடையாது. யாரா இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுக்கு வரோம்னா நம்ம வீட்டுக்கு வந்தவரை நாம வாங்கன்னு கூப்பிடணும், அது நம்மளோட கர்டிசி. போகும்போது அவரும் போயிட்டு வரேன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு போகணும், அது அவரோட கர்டிசி. அதனால நான் சொல்லிட்டு போனாதான் நல்லா இருக்கும். கிருஷ்ணன் ஆனா யாரா இருந்தாலும் உள்ள அனுப்பாதேன்னு சொல்லியிருக்காரு. உள்ள கிருஷ்ணனும் இருக்கார், அர்ஜுனனும் இருக்கார். நான் சஞ்சயன் சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. சரின்ட்டு காவலாளி கேட்டா கிருஷ்ணன் வர சொல்லுன்ட்டான். சஞ்சயன் உள்ள போறான். உள்ள போனவன் ஒரு காட்சியை பார்த்தான். சத்யபாமா மடியில் தலை வைத்து கண்ணன் பள்ளி கொண்டிருக்கிறான். எப்பேற்பட்ட காட்சி! ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் மடியில தலை வச்சு ரங்கமன்னார் பள்ளி கொண்டிருப்பது போல சத்யபாமா ஆண்டாள் போல அதே பூமி தேவி சத்யபாமா அமர்ந்திருக்கிறாள். சத்யபாமா மடியில தலை வச்சு கண்ணன் பள்ளி கொண்டிருக்கிறான். கண்ணனுடைய திருவடி பார்த்தா அர்ஜுனன் மடியில நீட்டின் இருக்கான். அங்க அர்ஜுனனுடைய கால்கள் திரௌபதியோட மடியில வச்சுருக்கான். திரௌபதி கீழே இருக்கா. அப்போ கிட்டத்தட்ட செட் ஸ்கொயர் ஸ்கேல் மாதிரி இருக்கா. சத்யபாமா மடியில தலை வச்சு கண்ணன் பள்ளி கொண்டிருக்கிறான். கண்ணனுடைய திருவடிகள் அர்ஜுனன் மடியில, அர்ஜுனனுடைய பாதங்கள் திரௌபதி மடியில. இப்படி 4 பேரும் இருக்கிறார்கள். கண்ணன் காம்சானா, எனக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள நட்பின் ஆழம் எவ்வளவுன்னு புரியறதா? சத்யபாமா மடியில தலை வச்சு ஏகாந்தமா இருக்கும் போது கூட நான் அர்ஜுனனை பக்கத்துல வச்சுருக்கேன்னா என் பக்தன் மீது எனக்கு எவ்வளவு அன்புன்னு பாத்தையா? சொல்லாம சொன்னானா கிருஷ்ணன், நீ பாண்டவர்கள் மேல கை வைக்கணும்னு நினைச்சா இது சஞ்சயனுக்கான செய்தி இல்ல, அவன் அனுப்பின துரியோதனனுக்கான செய்தி. பாண்டவர்கள் மேல கை வைக்கணும்னு நினைச்சா என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம்னா இதான் 4வது அனுகிரகம். இது நாம எல்லாரும் தைரியமா நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம். யாரால எந்த ஆபத்து எப்படிப்பட்ட சூழல்னாலும் பகவான் சொன்ன வார்த்தை, அவனை தாண்டி நம்மளை யாரால தொட முடியும்? நீ என் பாண்டவர்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னை தாண்டி தொடரா பாத்துக்கலாம்னு சொல்லி அந்த உறுதியை அளித்தான் கண்டபிரான். சஞ்சயன் திருப்பி ஒத்துட்டான். திருத்தராஷ்டிரன் இரவு நேரம் திருத்தராஷ்டிரன் வரான். சஞ்சயன்ட்ட கேட்டான் திருத்தராஷ்டிரன், என்னப்பா தூது பேசினியா, என்னாச்சுன்னு கேட்டான். சஞ்சயன் சொன்னான், ராஜா நீங்க தொலைஞ்சீங்க அவ்வளவுதான். ஆள் தொலைஞ்சேங்கிற என்ன விஷயம்? ராஜா என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும், நீங்க தோத்து போக போறீங்க, நீங்க தொலைஞ்சீங்க, துரியோதனை அழிய போறான், நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டான். திருத்தராஷ்டிரம் பார்த்தான், என்னடா இது ஒருத்தர் நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னே சொல்லாத மாதிரி நீ தொலைஞ்சேன்னுட்டான். என்ன நடந்ததுன்னு சொல்லல. அந்த இரவு முழுக்க திருத்தராஷ்டிரனுக்கு தூக்கம் இல்ல. அப்படி யாரெல்லாம் பக்தர்களை கஷ்டப்படுத்துறாளோ என்னை தாண்டி தொடரா பார்க்கலான்னு ஒரு வார்த்தையை சொல்லி பக்தர்களை துன்புறுத்துவோரின் தூக்கத்தை கெடுப்பவன் பகவான். இதான் அவன் பண்ண 4வது அனுகிரகம். அப்போ பக்தர்கள் பக்கம் பக்க துணையாக எப்போதும் பகவான் இருப்பான்.